அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாம் நமது தாய்மொழியாம் தமிழ் மொழியில் சில சொற்களை பிழையாக எழுதுகின்றோம், பேசுகின்றோம். அவ்வாறு பிழையாக நாம் பயன்படுத்துவதை கண்டறிந்து அவற்றிற்கு இணையாக சரியான சொல்லை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றிய தொடர் இந்த தொடர். இந்த தொடரிலே நாம் முதலாவதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சொல், நாம் பொதுவாக எல்லா இடங்களிலும் பயன்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கின்ற பொழுது விடியற்காலை என்று ஒரு சொல்லை பயன்படுத்துகின்றோம். எழுதுகின்ற பொழுதும் பேசுகின்ற பொழுதும் விடியற்காலை. இந்த விடியற்காலை என்ற சொல் தனித்தனியாக நாம் பிரித்து பார்த்தால் விடியல் கூட்டல் காலை. விடியல் காலை இந்த இரண்டு சொற்களும் என்ன பொருளை தருகின்றன? விடியலும் காலையும் என்று உம்மை தொகையிலே அந்த சொற்கள் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இங்கே புணர்ச்சி என்ற அந்த ஒன்றை பார்க்கையில் விடியல் கூட்டல் காலை நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஈற்றெழுத்தான லகர ஒற்று வருமொழியில் வல்லின எழுத்துகள் வருமாயின், முதலாவதாக வல்லின எழுத்து வருமாயின் புணர்ச்சியிலே லகர ஒற்று ரகரமாக தெரியும். அந்த அடிப்படையில் லகரம் ரகரமாக தெரிகின்றது. எனவே விடியல் கூட்டல் காலை விடியற்காலை. இந்த அமைப்பில் இந்த சொல் புணர்வது சரிதான். ஆனால் பொருள் மாறப்படக்கூடிய அந்த நிலையை பார்க்கின்றோம். இங்கே காலை என்பதற்கு முன்னொட்டாக விடி என்ற அந்த சொல் வருவதை பார்க்கின்றோம். விடி என்ற அந்த சொல் முன்னொட்டாக வருகின்ற பொழுது அதனுடைய பொருள் மாறக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். விடி கூட்டல் காலை விடிகாலை. இங்கே விடி என்பது விடிகாலை என்பது வினைத்தொகையாக பயன்படுத்தக்கூடிய அந்த அமைப்பை பார்க்கின்றோம். வினைத்தொகை என்றால் 3 காலங்களும் அந்த சொல்லிலே மறைந்து வரக்கூடிய அந்த வினையானது 3 காலங்களையும் மறைத்து அந்த தொடரிலே பயன்படுத்தக்கூடியதை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் விடிகாலை என்பதுதான் சரியான சொல்லாகும். விடிகாலை, விடிகின்ற காலை, விடியும் காலை, விடிந்த காலை என்று 3 காலங்களும் அந்த விடிகாலை என்ற சொல்லிலே மறைந்து வரக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அந்த பொருளையும் நாம் அறிகின்றோம். அந்த அடிப்படையில் விடிகாலை என்பதுதான் சரி. இனியேனும் பயன்படுத்துகின்ற பொழுது விடிகாலையில் எழுந்தேன், அவன் விடிகாலையிலேயே வந்துவிட்டான் என்பன போன்ற சொற்களை அந்த பொருள்படும்படி நாம் பயன்படுத்துவோம். மேலும் இங்கே விடியற்காலை என்று பயன்படுத்துவதும் தவறு. அதற்கு மாற்றாக சிலர் அதிகாலை என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகின்றார்கள். தமிழிலே அதி என்ற சொல் கிடையாது. அதி என்பது வடசொல் என்பதாகும். எனவே அதிகாலை என்பதையும் தவிர்ப்போம், விடிகாலை என்பதையே பயன்படுத்துவோம் என்பதை கூறிக்கொண்டு அடுத்து ஒரு தொடரிலே காண்போம். நன்றி, வணக்கம்.